வணக்கம். ஒரு சின்ன கேள்வி யோசிச்சு பாப்போமா? கண்டிப்பா. நீங்க கடைக்கு போய் ஒரு புது ஃபிளாஷ் லைட்டுக்கு பேட்டரி வாங்குறீங்க. அதுல 1.5 வோல்ட்னு போட்டிருக்கு. ஆனா நீங்க செக் பண்ணி பார்த்தா அது 1.1 வோல்ட் காட்டுதுன்னு வச்சுக்கலாம். ம். சரி. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே பேட்டரியில 0.9 வோல்ட் தான் வருது. என்ன இது, வாங்கின புது பேட்டரியே கெராபாயிடுச்சா? இல்ல அது இன்னும் வேலை செய்யுமா? ஆமா. இந்த ஒரு சின்ன கேள்விக்குள்ள தான் நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்போட மொத்த சாராம்சமும் இருக்கு. நிச்சயமா. இன்னைக்கு நாம ஆழமா அலச போற தலைப்பு நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இது உங்க பாடத்திட்டத்துல யூனிட் 2 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு கீழ வருது. சரிதான். இந்த பேட்டரி வோல்டேஜ் ஏன் குறையுது, அது எப்போ நிஜமாவே டெட் ஆகும்னு புரிஞ்சுக்க இந்த கலந்துரையாடல் ரொம்ப உதவும். ஆனா இதையே நம்ம இவ்ளோ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிஜ வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற பேட்டரிஸ்ல இருக்கிற கெமிக்கல்ஸோட கான்சென்ட்ரேஷன் அது எப்பவுமே டெக்ஸ்ட் புக்ல சொல்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்காது. அதாவது 1 மோலர்ல இருக்காது. ஆமா. அப்படி இருக்கும்போது ஒரு பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கும், அதோட ஆயுள் எவ்வளோ இருக்குன்னு கணிக்கிறதுக்கு நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் ஒரே வழி. இது மட்டும் இல்ல, இந்த மெடிக்கல் சென்சர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கவும் இது ரொம்ப அவசியம். ரொம்ப சரி. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்க்கும் ரியல் வேர்ல்டுக்கும் உள்ள ஒரு பிரிட்ஜ் தான் இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். சரி, இது ரொம்ப எளிமையா எப்படி விளக்கலாம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட வோல்டேஜ் இருக்கு இல்லையா, ம். அது உள்ள இருக்கிற ரியாக்டன்ஸ் மற்றும் ப்ராடக்ட்ஸோட கான்சென்ட்ரேஷனை சார்ந்திருக்கும். ரியாக்டன்ஸ், அதாவது வினைப்படு பொருள்கள் அதிகமா இருந்தா செல்க்கு அதிக பவர் இருக்கும். அப்போ வோல்டேஜ் அதிகமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க பேட்டரிய பயன்படுத்த ரியாக்டன்ஸ் குறைஞ்சு ப்ராடக்ட்ஸ் அதிகமாகும். அப்போ செல்லோட சக்தி குறைஞ்சு வோல்டேஜும் படிப்படியா குறையும். இந்த உறவை ஒரு கணக்கு சமன்பாடா சொல்றது தான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே. அதாவது ஒரு வண்டியில பெட்ரோல் நிறைய இருக்கும்போது வண்டி வேகமா போற மாதிரி, ஆமா, ரியாக்டன்ஸ் நிறைய இருந்தா வோல்டேஜ் அதிகமா இருக்கும். பெட்ரோல் குறைய குறைய வேகம் குறையற மாதிரி ரியாக்டன்ஸ் குறைய குறைய வோல்டேஜும் குறையும். இதுதானே? அருமையான ஒப்பீடு. இதை இன்னும் ஒரு படி மேல போய் கற்பனை செஞ்சு பார்க்கலாம். சொல்லுங்க. ஒரு புது ஃபிளாஷ்லைட் பேட்டரிய மனசுல நினைச்சுக்கோங்க. அதுக்குள்ள ரியாக்ஷனுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் நிரம்பி இருக்கு. அதனால அது அதிகபட்சமா 1.5 வோல்ட் கொடுக்குது. சரி. நீங்க ஃபிளாஷ்லைட்டை ஆன் பண்ணும்போது உள்ள ரியாக்ஷன் நடக்குது, கெமிக்கல்ஸ் கரையுது. பயன்படுத்த அந்த கெமிக்கல்ஸ் காலியாயிட்டே வருது. அதனால அதோட வோல்டேஜ் 1.4V 1.3Vன்னு குறையுது. ஆமா. எப்போ கெமிக்கல் காலியாகிருக்கு, அதுக்கேத்த மாதிரி வோல்டேஜ் எவ்வளோ கம்மியாகுதுன்னு துல்லியமா கணிக்கிற ஒரு கருவி தான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இது இன்னும் தெளிவா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. மாலிகுலர் லெவல்ல உண்மையில என்ன நடக்குது? இந்த கான்சென்ட்ரேஷன் மாறுறதுனால எலக்ட்ரான்ஸ் எப்படி பாதிக்கப்படுது? நல்ல கேள்வி. ஒரு ரீடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான மூல காரணம் ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில இருக்கிற எலக்ட்ரான் பிரஷர் டிஃபரன்ஸ் தான். எலக்ட்ரான் பிரஷர் டிஃபரன்ஸ்? ஆமா. ரியாக்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது ஆனோட்ல இருந்து எலக்ட்ரான்ஸை வெளியே தள்ளுற சக்தியும் கேத்தோட்ல எலக்ட்ரான்ஸை இழுக்கிற சக்தியும் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த புஷ் மற்றும் புல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதால செல் பொட்டென்ஷியல், அதாவது வோல்டேஜ் அதிகமா இருக்கு. ஓகே. அப்போ ரியாக்டன்ஸ் குறையும் போது ஆனோட்ல இருந்து எலக்ட்ரான்ஸை தள்ளுற ஆர்வம் குறைஞ்சிடுது. சரிதான். அதே சமயம் கேத்தோட்ல ப்ராடக்ட்ஸ் உருவாக அங்க எலக்ட்ரான்ஸை ஏத்துக்கிற இடமும் கம்மியாகுது. அதனால அந்த ஒட்டுமொத்த டிரைவிங் ஃபோர்ஸ், அதாவது வோல்டேஜ் குறையுது. இந்த உறவை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவா மாற்றுறது தான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் அடிப்படை. அதனால தான் தேர்வுக்கு நீங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய ஆங்கர் டெஃபினிஷன் இப்படி இருக்கும். The Nernst equation relates the cell potential to the standard cell potential and the concentrations of reactants and products. இதுதான் இதோட ஹார்ட். ஆனா இங்க தான் நிறைய மாணவர்கள் ஒரு தப்பு பண்றாங்க. என்ன தப்பு? அவங்க ஈயையும் E0ஐயும், அதாவது E0ஐயும் ஒண்ணுதான் நினைச்சுக்கிறாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. மாணவர்கள் இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். E0 என்பது ஒரு ஐடியல் கண்டிஷன். ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி. ஆமா, எல்லா ரியாக்டன்ஸ் மற்றும் ப்ராடக்ட்ஸும் 1 மோலார் கான்சென்ட்ரேஷன்லயும் வெப்பநிலை 298 கெல்வின்லயும் இருக்கும்போது கிடைக்கிற வோல்டேஜ் தான் E0. அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம ஒரு பேட்டரியை பயன்படுத்த ஆரம்பிச்ச அடுத்த வினாடியே கான்சென்ட்ரேஷன் மாறிடும். அப்போ நாம அளக்கிற வோல்டேஜ் E0 இல்ல. கரெக்ட். அதனால நினைவில் கொள்ளுங்கள், E என்பது கான்சென்ட்ரேஷனை பொறுத்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் படி மாறும்.
ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் E இஸ் ஈக்குவல் டு E0 இருக்கும். இந்த வித்தியாசம் தெரியலன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தப்பு வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, E0 என்பது மாறாதது. ஒரு ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷனுக்கு அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆனா E என்பது ஒரு டைனாமிக் வேல்யூ. அது ரியாக்ஷன் நடக்க நடக்க மாறிக்கிட்டே இருக்கும். இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க ஒரு நல்ல அனாலஜி இருக்கு. சொல்லுங்க, கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. இந்த நர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஒரு பேட்டரி எவ்வளவு சோர்வா இருக்குன்னு அளக்கிற ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி நினைச்சுக்கலாமா? ஆஹா, அருமையான ஒப்பீடு. விளக்குங்க. பேட்டரி புதுசா இருக்கும்போது அதுக்குள்ள ரியாக்டன்ஸ் நிரம்பி இருக்கு. அப்போ அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அதனால வோல்டேஜ் அதிகமா இருக்கும். இது தெர்மோமீட்டர்ல டெம்பரேச்சர் ஹையா காட்டுற மாதிரி. சரி. நாம அதை பயன்படுத்த ரியாக்டன்ஸ் குறையுது, பேட்டரி சோர்வாகுது. அப்போ அதோட வோல்டேஜ் குறையுது. இது தெர்மோமீட்டர்ல டெம்பரேச்சர் டிராப் ஆகுற மாதிரி. அருமை. இந்த ஒப்பீடு ரொம்ப பொருத்தம். எந்த கான்சென்ட்ரேஷன்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு துல்லியமா அளந்து சொல்றது தான் இந்த தெர்மோமீட்டர், அதாவது நர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரி, இந்த கான்செப்ட் ஏன் தேவைப்பட்டது? இதுக்கு முன்னாடி இதை எப்படி சமாளிச்சாங்க? இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குமே. கண்டிப்பா இருக்கு. முன்னாடி சயின்டிஸ்ட் ஸ்டாண்டர்ட் செல் பொட்டென்ஷியல், அதாவது E0 மட்டும்தான் கணக்கிட முடிஞ்சது. அதுவும் 1m கான்சென்ட்ரேஷன்ல மட்டும்தான். ஆனா நிஜ உலகத்துல அது சாத்தியம் இல்ல. ஆமா, இந்த பெரிய சிக்கலை தீர்க்கத்தான் 1889ல வால்டர் நன்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை உருவாக்குனார். அப்போ இது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரேக் த்ரூ. நிசந்தேகம். இதுக்கு முன்னாடி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிய ஒரு ஐடியல் கண்டிஷன்ல மட்டும்தான் படிக்க முடிஞ்சது. ஆனா இந்த ஈக்குவேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு கான்சென்ட்ரேஷன்லயும் எந்த ஒரு நேரத்திலயும் ஒரு செல்லோட வோல்டேஜை கணிக்க முடிஞ்சது. வாவ்! இன்னைக்கு நாம சாதாரணமா பயன்படுத்துற pH மீட்டர், பிளட்ல சுகர் லெவல் கண்டுபிடிக்கிற குளுக்கோஸ் சென்சார் எல்லாமே இந்த பிரின்சிபல் அடிப்படையில தான் வேலை செய்யுது. அப்போ நம்ம அன்றாடம் பாக்குற டெக்னாலஜிக்கு பின்னாடி இந்த ஈக்குவேஷன் இருக்கு. சரி, இதை இன்னும் ஆழமா மனசுல பதிய வைக்க ஒரு மென்டல் மூவி பார்க்கலாமா? நிச்சயமா, இது ரொம்ப உதவும். சரி, எல்லாரும் ஒரு கேல்வானிக் செல்ல மனசுல நினைச்சுக்கோங்க. அதுல ஒரு பக்கம் ஜிங்க் எலக்ட்ரோட், இன்னொரு பக்கம் காப்பர் எலக்ட்ரோட் இருக்கு. அந்த காப்பர் எலக்ட்ரோட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல மூழ்கிருக்கு. சரி, இப்போ அந்த காட்சியோட முதல் பாகம், காட்சி 1. இது ஒரு புத்தம் புது பேட்டரி. அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நல்ல அடர்த்தியான நீல நிறத்துல இருக்கு. ஏன்னா அதுல Cu2+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகம். ஆமா, 1mனு வச்சுக்கலாம். இப்போ வோல்ட் மீட்டரை பார்த்தா அது சரியா 1.1 வோல்ட் காட்டுது. இதுதான் அதோட E0. ஓகே, அடர் நீல நிறம், அதிக கான்சென்ட்ரேஷன், மேக்ஸிமம் வோல்டேஜ். புரிஞ்சுது. இப்போ அடுத்த காட்சி. காட்சி 2. இப்போ அந்த பேட்டரிய கொஞ்ச நேரம் பயன்படுத்துறோம். ஒரு சின்ன பல்பு அதுல எரியுது. இப்போ என்ன ஆகும்? காப்பர் அயான்ஸ் Cu2+ அந்த எலக்ட்ரோட் மேல படிஞ்சு சாலிட் காப்பரா மாறும். அப்போ சொல்யூஷன்ல இருக்கிற Cu2+ கான்சென்ட்ரேஷன் குறையும். ஆமா, அதனால அந்த சொல்யூஷனோட நீல நிறம் கொஞ்சம் மங்கி லைட் ப்ளூவா மாறி இருக்கும். இப்போ வோல்ட் மீட்டரை பார்த்தா அது 1.1 வோல்ட் காட்டாது, ஒரு 0.95 வோல்ட் காட்டுது. அட ஆமா, ரியாக்டன்ட் Cu2+ குறைஞ்சதால வோல்டேஜ் E குறைஞ்சிருச்சு. சரி, கடைசி காட்சிக்கு போவோம். காட்சி 3. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேட்டரி கிட்டப்பட்ட காலியாக போகுது. இப்போ அந்த சொல்யூஷன்ல இருக்கிற நீல நிறம் ரொம்ப ரொம்ப மங்கி கிட்டத்தட்ட கலர்லெஸ்ஸா தெரியுது. ஏன்னா Cu2+ கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஆமா, வோல்ட் மீட்டர் இப்போ 0.80 வோல்ட் தான் காட்டுது. இந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கான்சென்ட்ரேஷன் மாறும்போது வோல்டேஜ் எப்படி படிப்படியா குறையுதுன்னு நேரடியா காட்டுது. இந்த மாற்றத்தை துல்லியமாக கணக்கிடுவதுதான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ரொம்ப தெளிவான விளக்கம். அந்த நிறம் மாறுறத மனசுல வச்சுக்கிட்டாலே கான்சென்ட்ரேஷனுக்கும் வோல்டேஜ்க்கும் உள்ள தொடர்பு ஈஸியா பதிஞ்சிடும். சரி, லேப்ல பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். கண்டிப்பா. கான்சென்ட்ரேஷன் செல்லுன்னு ஒன்னு இருக்கு. இது ரொம்ப விசித்திரமான ஒரு அமைப்பு. கான்சென்ட்ரேஷன் செல். ஆமா, இதுல 2 பக்கமும் ஒரே மாதிரி காப்பர் எலக்ட்ரோட்ஸ் தான் இருக்கும். 2 பக்கமும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் தான் இருக்கும். ஒரு நிமிஷம், 2 பக்கமும் ஒரே எலக்ட்ரோட் ஒரே சொல்யூஷன்னா அங்க வோல்டேஜ் டிஃபரன்ஸ் எப்படி உருவாகும்? ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பே இல்லையே. இங்கதான் விஷயமே இருக்கு. 2 பக்கமும் ஒரே சொல்யூஷன்னாலும் ஒரு பக்கம் கான்சென்ட்ரேஷன் அதிகமான, உதாரணத்துக்கு 1.0 m காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும் இன்னொரு பக்கம் கான்சென்ட்ரேஷன் குறைவான 0.01 m சொல்யூஷனும் வைப்போம். ஓ, இப்படி வச்சா ரெண்டுமே காப்பர் எலக்ட்ரோட்ஸா இருந்தாலும்
ஒரு சின்ன வோல்டேஜ் உருமாகும். அடேங்கப்பா! அப்போ எலக்ட்ரோட்ஸ மாத்தாம வெறும் கான்சென்ட்ரேஷன் வித்தியாசத்தை வச்சே நம்மால கரண்ட உருவாக்க முடியுமா? ஆமாம், இயற்கை எப்பவுமே சமநிலையை நோக்கி நகர முயற்சி பண்ணும். இங்க அதிக கான்சென்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல இருந்து கம் கான்சென்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு சமநிலை வரணும்னு அது முயற்சி பண்ணும். அந்த முயற்சி தான் எலக்ட்ரான்களை நகர வச்சு ஒரு சின்ன வோல்டேஜை உருவாக்குது. தட் இஸ் ஃபேசினேட்டிங். சரி, டெக்னாலஜில இதோட முக்கியமான அப்ளிகேஷன் pH மீட்டரை சொன்னீங்க. அது எப்படி வேலை செய்யுது? pH மீட்டர் என்பது நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனோட நேரடி பயன்பாட்டுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதுல இருக்கிற கிளாஸ் எலக்ட்ரோட் ரொம்ப சென்சிட்டிவானது. ஒரு சொல்யூஷன்ல இருக்கிற H+ அயான் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து அந்த எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியல் மாறும். அதிக அமிலம்னா H+ கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், அப்போ ஒரு வோல்டேஜ் உருவாகும். குறைவான அமிலம்னா H+ கான்சென்ட்ரேஷன் குறைவா இருக்கும், அப்போ வேற ஒரு வோல்டேஜ் உருவாகும். ஓகே. அந்த pH மீட்டர் உள்ள இருக்கிற ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இந்த வோல்டேஜ் மாற்றத்தை நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை பயன்படுத்தி கணக்கிட்டு அதை நாம சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி pH மதிப்பாக மாத்தி நமக்கு காட்டுது. அப்போ அந்த pH மீட்டர் ஒரு வோல்டேஜ் அளந்து அதை பேக் கால்குலேட் பண்ணி கான்சென்ட்ரேஷனை கண்டுபிடிக்குது. சரி, நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இப்ப வரலாம். E0 = 1.1 வோல்ட்னா ஏன் கொஞ்ச நேரத்துல 0.9 வோல்ட் ஆகுது? ஆமா, இதுதான் அந்த கவுண்டர் இட்யூட் புள்ளி. காரணம் E0 என்பது ஒரு ஐடியல் கண்டிஷன். பேட்டரியை நாம பயன்படுத்தும் போது ரியாக்டன்ஸோட கான்சென்ட்ரேஷன் குறைது, ப்ராடக்ட்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது. அப்போ அந்த ரியாக்ஷன் கோஷன்ட் Q. ஆமா, அந்த Qவோட மதிப்பு, அதாவது ப்ராடக்ட்ஸ் பை ரியாக்டன்ஸ், அது 1 விட அதிகமாகுது. நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் படி Q 1 இருந்தா ஈயோட மதிப்பு எப்பவுமே E0 விட குறைவா தான் இருக்கும். ஓ, அப்போ ப்ராடக்ட்ஸ் அதிகமாக அது ரியாக்ஷனுக்கு ஒரு பேக் பிரஷர் கொடுக்குது. அதனால ரியாக்ஷன் முன்னாடி போற வேகம், அதாவது டிரைவிங் ஃபோர்ஸ் குறையுது. அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். சரியா? எக்ஸாக்ட்லி, யூ ஹிட் த கோர் இன்சைட். அந்த பேக் பிரஷர்ன்ற வார்த்தை ரொம்ப சரியான விளக்கம். அதனால பேட்டரி இன்னும் வேலை செய்யும், ஆனா அதோட டிரைவிங் ஃபோர்ஸ், அதாவது வோல்டேஜ் கொஞ்சம் வீக் ஆயிடும். பேட்டரி பழுதடையல, அதோட சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த பேக் பிரஷர் அனாலஜி வச்சு பார்க்கும்போது Qவுக்கும் Eக்கு உள்ள தொடர்பு ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்போ எக்ஸாம்ல குழம்பாம இருக்க சில முக்கியமான வரிகளை தொகுத்து பார்க்கலாமா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். மாணவர்கள் இந்த 4 கண்டிஷன்ஸை நல்லா நினைவுல வச்சுக்கணும். நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சரி. முதலாவது, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல Q என்பது ரியாக்ஷன் கோஷன்ட். Q = 1 இருக்கும்போது, அதாவது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல E = E0 இருக்கும். இதுதான் ஆரம்ப புள்ளி. சரி, Q = 1னா E = E0 ரெண்டும் சமம். இரண்டாவது, Q 1 இருக்கும்போது, அதாவது ரியாக்டன்ஸ் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருந்து ப்ராடக்ட்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும்போது ஒரு புது பேட்டரி மாதிரி. அப்போ E0 இருக்கும். அதாவது சில சமயம் செல் பொட்டென்ஷியல் ஸ்டாண்டர்ட் பொட்டென்ஷியலை விட அதிகமா கூட இருக்கலாம். இது சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ ஒரு பேட்டரியை நம்ம டிசைன் பண்ணும்போது ரியாக்டன்ஸை ரொம்ப அதிகமா வச்சா அதோட இனிஷியல் வோல்டேஜ் E0 விட அதிகமா கிடைக்கும். மேக் சென்ஸ். மூன்றாவது, Q 1 இருக்கும்போது, அதாவது ப்ராடக்ட்ஸ் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது ஒரு யூஸ்ட் பேட்டரி மாதிரி. இதுதான் அந்த பேக் பிரஷர் நிலைமை. ஆமா, அப்போ E டிகிரி இருக்கும். வோல்டேஜ் ஸ்டாண்டர்டை விட குறைவா இருக்கும். இதுதான் நாம ஃபிளாஷ் லைட்ல பார்க்கறது. புரிஞ்சது. இறுதியாக மிக முக்கியமான குறிப்பு, ஒரு ரியாக்ஷன் ஈக்குவிலிபிரியமை அடையும் போது, அதாவது சமநிலையை அடையும் போது செல்லால இனிமே வேலை செய்ய முடியாது. அப்போ E = 0 ஆகிவிடும். ஓ, E = 0. அப்போதான் பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். ஆமா, அந்த நிலையில Q = K, ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்டாக இருக்கும். அருமை. இந்த 4 விதிகளும் தேர்வுல ரொம்ப ரொம்ப உதவும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பேசினத ஒரு சின்ன சுருக்கமா பார்க்கலாமா? தாராளமா. சுருக்கமா சொன்னா, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்பது டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்க்கும் நிஜ உலகத்துல இருக்கிற நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்க்கும் உள்ள ஒரு பாலம். ஆமா, எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட வோல்டேஜ அதுக்குள்ள இருக்கிற கெமிக்கல் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து எப்படி மாறும்னு இது சொல்லுது. அந்த தெர்மோமீட்டர் அனாலஜி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பேட்டரி சோர்வாகும்போது அதோட வோல்டேஜ் குறையும். இந்த மாற்றத்தை அளவிடுவதுதான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். கரெக்ட். அது மட்டும் இல்லாம pH மீட்டர் போன்ற கருவிகள் ஒரு தெரியாத கான்சென்ட்ரேஷனை கண்டுபிடிக்க வோல்டேஜ் அளந்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸ்ல பயன்படுத்துது.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த உறவு ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட்ஸ் அதிகமாகும்போது Q1 ஆகுது. இது ஒரு பேக் பிரஷரை உருவாக்கி E டிகிரி ஆகுது. அதே போல ரியாக்டன்ஸ் அதிகமாகும்போது Q1 ஆகுது, டிரைவிங் ஃபோர்ஸ் அதிகமாகி E டிகிரி ஆகுது. இத மறக்கவே கூடாது. மிகச் சரியான சுருக்கம். சரி, இந்த கலந்துரையாடல ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிக்கலாம். கேட்கலாமே. நான்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒரு சொல்யூஷன்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷனை வோல்டேஜ் மூலமா கண்டுபிடிக்க உதவுதுன்னு பார்த்தோம். அப்போ இத வச்சு நாம ஒரு ஸ்மார்ட் பேட்டரியை உருவாக்க முடியுமா? ஸ்மார்ட் பேட்டரி? ஆமா. அதாவது உங்க போன்ல இருக்கிற பேட்டரி வெறும் 80% 70%ன்னு பெர்சன்டேஜ் காட்டாம அதுக்குள்ள இருக்கிற ரியாக்டன்ஸோட உண்மையான கான்சென்ட்ரேஷனை அளந்து நீங்க அடுத்ததா ஒரு கேம் விளையாட போறீங்களா இல்ல பாட்டு கேட்க போறீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படும், இன்னும் எவ்வளோ மணி நேரம், நிமிடம், வினாடி பேட்டரி தாங்கும்னு துல்லியமா சொல்ற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.